SASDOவின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். மோடியை போன்றவர் ரணில், டயானா புகழாரம். ஆஸ்திரேலியாவிலிருந்து இலங்கை வரவிருந்த விமானத்தில் ஏற்பட்ட பதட்டம். பாடசாலை மாணவியை வீட்டுக்கு அழைத்த ஆசிரியருக்கு நேர்ந்த கதி. திருகோணமலையில் கைது செய்யப்பட்ட 8 நிராயுத பாணிகள் சுட்டுக் கொலை, 5 போலீசாருக்கு ஆயுள் தண்டனை. யாழில் நடந்த சோகம், வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லும் வழியில் உயிரிழப்பு. அமெரிக்காவில் கோர விபத்து, 3 இந்தியர்கள் பலி. தொடர்பன விரிவான செய்திகள். தாயக செய்திகள். இந்தியாவில் நரேந்திர மோடி எப்படியோ அதுபோலவே இலங்கையில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே இவ்விருவருமே தேர்தல்களில் நிச்சயம் வெற்றி பெற்று ஆட்சியை தக்க வைத்துக் கொள்வார்கள் என்று ராஜாங்க அமைச்சர் டயானா காமகே தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் ஊடகங்களிடம் அவர் மேலும் கூறுகையில், சவாலான சூழ்நிலையிலேயே இந்த நாட்டை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே பொறுப்பேற்றார். அவர் இதற்கு முன்னால் ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டிருந்தால் இந்த நாடு சிறந்த நிலையில் இருந்திருக்கும். அதனை அவர் தனது செயல் மூலம் நிரூபித்துள்ளார். இந்தியாவில் 2ஆம் கட்ட வாக்குப்பதிவு இடம்பெற்று வருகிறது. அந்த தேர்தலில் பிரதமர் நரேந்திர மோடி நிச்சயம் வெற்றி பெறுவார். அவர் மீண்டும் பிரதமர் ஆவார். அவர் இந்தியாவை நேசிக்கின்றார். இந்தியாவில் நரேந்திர மோடி போலதான் இலங்கையில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே செயற்பட்டு வருகின்றார். அவர் நிச்சயம் ஜனாதிபதியாக வர வேண்டும் என குறிப்பிட்டுள்ளார். ஆஸ்திரேலியாவின் சிட்னி விமான நிலையத்திலிருந்து இலங்கைக்கு வருகை தரவிருந்த விமானம் ஒன்றின் சரக்கு பிரிவின் நபரொருவர் உள்நுழைந்ததால் அங்கு சற்று பதட்டம் ஏற்பட்டுள்ளது. கடந்த வெள்ளிக்கிழமை இடம்பெற்ற இச்சம்பவத்துடன் தொடர்புடைய 30 வயதுடைய ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். தடை செய்யப்பட்ட பகுதிக்குள் சென்ற குறித்த நபர் விமானத்தின் பொருட்களை வைக்கும் பகுதிக்குள் நுழைய முயன்ற போதே ஆஸ்திரேலியா போலீசாரால் அவர் கைது செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. இதனையடுத்து சந்தேக நபர் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்ட போது சிட்னி சர்வதேச விமான நிலையத்திற்குள் இவர் நுழைவதற்கு 12 மாதங்களுக்கு தடை விதித்து தீர்ப்பளிக்கப்பட்டுள்ளது. ஹட்டன் பகுதியில் உள்ள பிரதான பாடசாலையொன்றின் ஆசிரியர் ஒருவர் கினிகத்தேனை போலீசாரால் சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த பாடசாலையில் 11ஆம் தரத்தில் கல்வி கேட்கும் மாணவியை அவரது வீட்டுக்கு அழைத்ததாக கூறும் சம்பவம் தொடர்பில் இவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக கினிகத்தேனை போலீசார் தெரிவித்துள்ளார்கள். சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்ட ஆசிரியர் தற்போது பணிபுரியும் பாடசாலைக்கு வருவதற்கு முன்னர் இந்த மாணவி கல்வி பயிலும் பாடசாலையில் பல வருடங்கள் பணியாற்றியதாகவும் விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. மேலதிக வகுப்பு முடிவடைவதற்கு தாமதமானால் தான் ஆசிரியரின் வீட்டுக்கு சென்றதாகவும், தான் அங்கு சென்றபோது ஆசிரியர் தன்னுடன் தவறாக நடந்து கொள்ளவில்லை எனவும் பாடசாலை மாணவி போலீசாரிடம் வாக்குமூலம் வழங்கியுள்ளார். பாடசாலை மாணவி மருத்துவ பரிசோதனைக்காக வைத்தியசாலைக்கு அனுப்பி வைக்கப்பட்டதுடன் கைது செய்யப்பட்ட ஆசிரியரை ஹட்டன் நீதிவான் நீதிமன்றத்தில் ஆயர்படுத்தப்பட உள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். திருகோணமலை கந்தலாய் பகுதியில் நிராயுத பாணிகளான 8 தமிழர்களை கைது செய்து சுட்டுக்கொண்ட சம்பவத்தில் குற்றவாளிகளாக போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி உள்ளிட்ட 5 போலீசாருக்கு குளியாப்பிட்டி உயர் நீதிமன்ற நீதிபதி ஆயுள் தண்டனை விதித்துள்ளார். குற்றம் சாட்டப்பட்ட 2 போலீஸ் உத்தியோகத்தர்களை மாத்திரம் குற்றமற்றவர்கள் என அறிவித்து விடுதலை செய்யுமாறு மேலும் அவர் உத்தரவிட்டுள்ளார். 1998ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 31ஆம் தேதி அல்லது அதற்கு அடுத்த நாள் திருகோணமலை மேல் நீதிமன்றத்தில் அதிகார வரம்பிற்குட்பட்ட கந்தலாய் பாரதிபுரத்தில் இக்குற்றம் மேற்கொள்ளப்பட்டதாக சட்டமா அதிபரினால் அவசரகால உத்தரவு வழக்கு நடைமுறைகள் சட்டத்தில் 26 பிரிவின் பிரகாரம் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டது. காய்ச்சல் மற்றும் வாந்தி காரணமாக சிகிச்சை பெறுவதற்காக வைத்தியசாலைக்கு சென்று கொண்டிருந்த சிறுமியொருவர் வழியிலேயே உயிரிழந்த துயரச் சம்பவம் யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்றுள்ளது. யாழ்ப்பாணம் ஆவரங்கால் கிழக்கைச் சேர்ந்த 5 வயதான சிறுமியை இவ்வாறு உயிரிழந்துள்ளார். சில தினங்களுக்கு முன்னர் குறித்த சிறுமி காய்ச்சல் காரணமாக அச்சுவேலி பிரதேச வைத்தியசாலைக்கு சென்று வீடு திரும்பியுள்ளார். இந்நிலையில் நேற்று உடல்நிலை மோசமாகவே பெற்றோர் சிறுமியை அச்சுவேலி பிரதேச வைத்தியசாலைக்கு மீண்டும் சென்ற போதே அவர் உயிரிழந்துள்ளார். உயிரிழந்த சிறுமியின் சடலம் அச்சுவேலி பிரதேச வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ள நிலையில் பிரேத பரிசோதனைக்காக சடலம் யாழ்ப்பாண போதனா வைத்தியசாலைக்கு அனுப்பி வைக்கப்பட உள்ளது. பிரேத பரிசோதனைகளுக்கு பின்னரே உயிரிழப்புக்கான காரணம் தெரியவரும். சம்பவம் தொடர்பான அச்சுவேலி போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். உலகச் செய்திகள். அமெரிக்காவில் கார் ஒன்று மரத்தில் மோதி விபத்துக்குள்ளானதில் இந்தியாவைச் சேர்ந்த 3 பெண்கள் உயிரிழந்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இச்சம்பவத்தில் குஜராத் மாநிலம் அனந்த் மாவட்டத்தைச் சேர்ந்த ரேகா பென் படேல், சங்கீதா பென் படேல் மற்றும் மோஷியா பென் படேல் ஆகியோரே உயிரிழந்துள்ளார்கள். அமெரிக்காவில் உள்ள தெற்கு கரோலினாவில் உள்ள காரில் குறித்த மூவர் சென்று கொண்டிருந்த போது கட்டுப்பாட்டை இழந்து மரத்தில் மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளது. வேகமாக வந்த குறித்த கார் கட்டுப்பாட்டை இழந்து 20 அடி உயரத்தில் பறந்து பாலத்தின் எதிர்ப்புறத்தில் உள்ள மரம் மீது மோதி விபத்துக்குள்ளானது.
கார் வேக வரம்பை விட வேகமாக பயணம் செய்ததுடன் மரத்தில் மோதிய வேகத்தில் கார் நொறுங்கியுள்ளது. இச்சம்பவத்தின் போது காரில் 4 பேர் பயணித்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இந்த விபத்தில் சிக்கி 3 இந்திய பெண்கள் உயிரிழந்த நிலையில் விபத்தில் உயிர் பிழைத்தவர் படுகாயங்களுடன் வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். மோடியை போன்றவர் ரணில், டயானா புகழாரம். ஆஸ்திரேலியாவிலிருந்து இலங்கை வரவிருந்த விமானத்தில் ஏற்பட்ட பதட்டம். பாடசாலை மாணவியை வீட்டுக்கு அழைத்த ஆசிரியருக்கு நேர்ந்த கதி. திருகோணமலையில் கைது செய்யப்பட்ட 8 நிராயுத பாணிகள் சுட்டுக் கொலை, 5 போலீசாருக்கு ஆயுள் தண்டனை. யாழில் நடந்த சோகம், வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லும் வழியில் உயிரிழப்பு. அமெரிக்காவில் கோர விபத்து, 3 இந்தியர்கள் பலி.